கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். கர்த்தர் ஒரு மனிதனை தொடும் பொழுது, ஒரு மனுஷியை தொடும் பொழுது ஆச்சரியங்கள் நடைபெறும். கர்த்தர் ஒரு மனிதனை தொடும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடைபெறுகிற காரியமாயிருக்கும். கடந்த தினத்தில் ஒரு ஸ்திரியை கர்த்தர் தொட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம், வேறொரு ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மனுஷியை கர்த்தர் தொட்ட பொழுது அவளுக்குள் ஏற்பட்ட மாற்றம் ஆச்சரியமானது, அதிசயமானது. மண்ணின் சாயலில் இருந்த அவள் மகிமையான சாயலுக்கு நேராய் கடந்து வந்தாள். அவளுடைய முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது எல்லா மனித அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடைபெற்றதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், அவருடைய தொடுதல் அற்புதமானது. கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன், மனுஷி பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவர் தொடுவதற்கு முன்பாக இந்த மனுஷியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து முதலில் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அதன் பின்பாக ஆண்டவருடைய தொடுதலை அந்த மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற பின்பு எப்படிப்பட்ட மாற்றம் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த இடத்தில் பாருங்கள், குறிப்பிட்டு ஒரு சகோதரியை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவளை குறித்து சொல்லப்பட்ட இடங்களில் எல்லாம் ஒரு வார்த்தை அவளுடைய பெயரோடு கூட சேர்க்கப்படும். அந்த வார்த்தையை இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நாம் சொல்லுவோம் என்றால், ஒரு மனுஷியை பார்த்து சொல்லுவோம் என்றால், அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய பிரச்சனைகளை நமக்கு வழிவகுத்துவிடும். ஆனால் இந்த ஸ்திரியை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அநேக இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வார்த்தையை இணைத்துத்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ராகாப் என்கிற வேசி, ராகாப் என்கிற வேசி என்று கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். இவள் எப்படிப்பட்ட ஒரு மனுஷி? தேவனுடைய தொடுதலை அவள் தன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷியை வந்து சந்திப்பதற்கு முன்பாக இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது? மேற்கொண்ட வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ராகாப் என்கிற வேசி என்ற ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் அவள் எப்பேற்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்பதை பாருங்கள். முழுவதும் பாவத்தில் மூழ்கி போய் கிடந்த ஒரு வாழ்க்கை, வேசித்தன வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை. ராகாப் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், தான் இஷ்டம் போல திரிகிறவள் என்ற அர்த்தம். ராகாப் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தன்னுடைய மன விருப்பத்தின்படி திரிந்து கொண்டிருக்கிற மனுஷி, இதுதான் ராகாப் என்ற பெயருக்கு அர்த்தம். மெய்யாகவே அந்த மனுஷி தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற் போல தன் மனம் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்தாள். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தாள். வேசித்தனம் என்ற பாவத்தில் மூழ்கி கிடந்தாள். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனுஷியை குறித்து எழுதுகிற எல்லா இடங்களிலும் ராகாப் என்கிற வேசி என்ற ஒரு வார்த்தையை இணைத்து எழுதுகிறார். தேவனுடைய தொடுதலை இந்த மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு முன்பாக முழுவதும் பாவத்தில் மூழ்கி கிடந்தாள். அக்கிரமத்தை அனுதினம் செய்து கொண்டிருந்தாள். அது மாத்திரமல்ல, இவள் ஏதோ ஒரு அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யவில்லை. மற்றவர்களுக்கு தெரியாத விதத்தில் இந்த பாவத்தை அவள் செய்யவில்லை. தன் மனம் அறிய, மற்றவர்கள் அறிய, தன்னுடைய தேச ஜனங்கள் அறியத்தக்க விதத்தில் அவள் இந்த பாவத்தை வெளியரங்கமாய் செய்து கொண்டிருந்தாள். அவனுடைய தேசத்தின் ராஜாவுக்கு கூட தெரியும் இவள் வேசித்தனம் செய்கிற ஒரு மனுஷி என்பது.
அப்படி பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்த ஒரு மனுஷிதான் இந்த ராகாப். 2வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. எரிகோ பட்டணம் எப்படி இருக்கும் என்றால், அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவர். சாதாரண மதில் சுவர் அல்ல. 2 ரதங்கள் ஒன்று சேர ஓட முடியும். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட 2 ரதங்கள் ஒன்று சேர அந்த மதில் சுவரின் மீது என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். அப்பனா நீங்க கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்கள். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதம் எவ்வளவு தூர இடத்தை பிடிக்கும் என்பதை பாருங்கள். அப்படி என்றால் 2 ரதங்கள் ஒன்று சேர ஓடும் பொழுது அது எவ்வளவு இடத்தை நிரப்பும் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மதில் சுவர் எரிகோவை சுற்றி காணப்பட்டது. அந்த மதில் சுவரின் மீது அநேக வீடுகள் இருந்தது. அதில் இவளுடைய வீடும் இருந்ததாம். அப்படி என்றால் ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்தில் நிதானிக்கலாம். சாதாரணமாய் இப்படிப்பட்ட தொழிலை செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் ஏதாவது ஒரு மூலையில் தான் இந்த காரியத்தை செய்வார்கள். இதற்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தில் தான் இப்பேற்பட்டவர்கள் நிறைந்து காணப்படுவார்கள். ஆனால் இந்த மனுஷி பாருங்கள், சமுதாயத்தோடு கூட சேர்ந்து மற்ற ஜனங்கள் அறியத்தக்க விதத்தில் மதிலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டி அந்த இடத்தில் இந்த கொடிதான பாவத்தை செய்கிற மிக சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை இந்த ராகாபுடைய வாழ்க்கை. அந்த வசனத்தில் பாருங்கள், மீண்டும் வாசிக்கிறேன். 15வது வசனத்தில், அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அலங்கத்தின் மேல அவள் குடியிருக்கிறாளாம். பாருங்க, அப்பனா என்ன அர்த்தம்? என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, என் மன விருப்பப்படி நான் நடப்பேன் என்று சொல்லி பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தா. பாருங்க, அவளை குறித்து அந்த தேசம் முழுவதற்கும் தெரியும். எரிகோவின் ராஜாவுக்கு கூட தெரியும். 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த தேசத்து ராஜாவுக்கு கூட தெரியும் இவள் வேசித்தனம் செய்கிறவள் என்று. ராகாப் தேவனுடைய தொடுதலை பெறுவதற்கு முன்பாக சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அநேகரை பாவத்தில் விலப்பண்ணி கொண்டிருந்தாள். தன்னுடைய சரீரத்தை பணத்திற்காக விற்று போட்ட ஒரு மனுஷி, பாவத்திற்காக தன்னுடைய சரீரத்தை விற்று போட்ட ஒரு மனுஷி. இவளை குறித்து கர்த்தர் எழுதி வைத்த எல்லா இடத்திலும் அவளுடைய பெயரோடு கூட அவளுடைய பாவத்தையும் இணைத்து எழுதி வைக்கிறார். அதற்கு காரணம் என்ன? இப்பேற்பட்ட ஒரு மனுஷியை நான் எப்பேற்பட்ட ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைத்தேன் என்பதை என் ஜனங்கள் பார்க்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் என் தொடுதல், என் வார்த்தையின் வல்லமை எவ்வளவு ஆச்சரியமானது என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த மனுஷியின் சரித்திரத்தை தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய தொடுதலை பெறுவதற்கு முன்பாக இதுதான் அவளுடைய வாழ்க்கை. இப்பேற்பட்ட கொடிதான ஒரு வாழ்க்கையை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவியத்தில் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய மகிமையான காரியங்கள், தேவன் செய்த அற்புத அடையாளங்கள் அப்படியே பரவி எரிகோ தேசத்தை வந்தடைகிறது. தேவனுடைய அற்புதங்கள், தேவன் செய்கிற அதிசயமான காரியங்கள் எரிகோ தேசத்து ஜனங்களுக்கு வந்து சேர்கிறது. அதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படிப்பட்ட காரியம் ஏற்பட்டது பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷியை வந்து சந்தித்த பொழுது இவளை எப்படி சந்தித்ததோ அதே போல எரிகோ பட்டணம் முழுவதையும் கர்த்தருடைய வார்த்தை வந்து சந்தித்தது. எங்கோ நடந்த ஒரு காரியம் அது அப்படியே பரவி வந்து கர்த்தருடைய மகிமை அந்த தேசத்தை சந்திக்கிறது. அப்ப அந்த தேசத்தின் குடிகள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9 - 11வது வசனம் வரையிலும் வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று.
உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. பாருங்கள், அந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை பாருங்கள். 11வது வசனத்தில், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. 40 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு அற்புதம். செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை கால் நனையாமல் கர்த்தர் நடக்க செய்து எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி அக்கறைப்படுத்தினார். அந்த செய்தி அப்படியே காற்றில் பரவி ஒவ்வொரு தேசத்திலும் பரவி வந்து எரிகோ பட்டணத்தையும் வந்து அடைகிறது. அதிலும் விசேஷமா இந்த வார்த்தையை பார்ப்பீர்கள் என்றால் 11வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. இதை பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். கர்த்தர் செய்த அந்த அற்புதம் பெலிஸ்தி தேசத்தில் போய் பரவும். அப்பொழுது பெலிஸ்தி தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு திகில் பிடிக்கும். அடுத்து, ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். பராக்கிரமசாலிகளுக்கு நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். இந்த எரிகோ கானான் நாட்டை சேர்ந்தது. கானான் தேசத்தில் ஒரு பகுதி தான் எரிகோ. அப்ப கானானியர் தான் அந்த எரிகோவை சேர்ந்தவர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே எழுதியாகிவிட்டது. அவர்கள் செங்கடலை கடந்து வந்தவுடன் கர்த்தருடைய வார்த்தையை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் இணைந்து ஒரு பாடலை பாடுகிறார்கள். அதில் என்ன சொல்லுகிறார்கள்? கானானின் குடிகளுடைய இருதயங்கள் எல்லாம் என்ன ஆயிருந்தா? கரைந்து போயிட்டான். இதே வார்த்தையை இந்த ராகாபும் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி அப்படியே நிறைவேறுகிறது என்பதை பாருங்கள். அன்றைக்கு கர்த்தர் செய்த அந்த அற்புதம், செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை நடத்தி வந்த அந்த அற்புதம் அப்படியே பரவி வந்து பெலிஸ்திய தேசத்தில் பரவி, ஏதேன் தேசத்தில் பரவி, ஒவ்வொரு தேசமாய் பரவி வந்து கானான் தேசத்து குடிகளையும் வந்து அடைகிறது. அதை கேட்டவுடன் கானான் தேசத்து குடிகள் அப்படியே கரைந்து போக ஆரம்பிக்கிறார்கள். பலனை எல்லாம் இழந்து போக ஆரம்பிக்கிறார்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் அனைவரையும் வந்து கர்த்தருடைய அற்புதம் சந்திக்கிறது. ஆனால் கேட்ட அனைவருக்குள்ளும் ஏற்பட்ட காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 9வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், அதை கேட்ட அனைவரும் சோர்ந்து போனார்கள். 11வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய இருதயங்கள் கரைந்து போயிற்று என்பதை பார்க்க முடியும். 11வது வசனத்தின் பின்பகுதியை பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய தைரியங்கள் அற்று போயிற்று என்பதை பார்க்க முடியும். மரண பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. எரிகோவின் குடிகள் அத்தனை பேர்களுக்கும் நடைபெற்றது இதுதான். அந்த கர்த்தருடைய மகிமை அந்த தேசத்தை வந்து சந்தித்த பொழுது எல்லா ஜனங்களுக்கும் திகில் பிடிக்க ஆரம்பிக்கிறது. மரண பயம் வந்து கவ ஆரம்பிக்கிறது. ஆனால் எரிகோவின் மத்தியில் குடியிருக்கிற, எரிகோவின் மதிலின் மேல், அலங்கத்தின் மேல் வீட்டை கட்டிக்கொண்டு பாவ வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருக்கிற இந்த ராகாபின் வாழ்க்கையில் மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை மொத்த தேசத்தையும் வந்து சந்திக்கிறது. அத்தனை பேரும் ஒரே மாதிரியான காரியத்தை தான் பிரதிபலிக்கிறார்கள். ஆனால் இந்த ராகாபுக்கு மாத்திரம் வேறு விதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது பாருங்கள். அதுதான் அவளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு ஜனத்தையும், ஒவ்வொரு ஜாதியையும், ஒவ்வொரு மனுஷனையும் போய் சந்திக்கிறது. ஆனால் அநேகர் அதை கேட்கும் பொழுது ஒரு சில பேர் கலங்குகிறார்கள், சில பேர் திகில் கொள்கிறார்கள், சில பேருடைய இருதயங்கள் கரைந்து போகிறது. ஆனால் இதெல்லாம் மனமாற்றத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகாது. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரே செய்தியை தான் இவளும் கேட்டாள். ஆனால் இவளுடைய காரியம் மாத்திரம் எப்படி நடந்தது என்பதை பாருங்கள். இவள் ஆச்சரியமான ஒரு மாற்றத்துக்கு நேராய் நடத்தப்படுவதற்கு முன்பாக அந்த தேவனுடைய வார்த்தை அவளை வந்து சந்தித்த பொழுது மற்றவர்களுக்குள் ஏற்பட்ட அதே காரியம்தான் இவளுக்குள்ளும் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. ஆனால் இவள் ஒரு காரியத்தை அந்த சமயத்தில் கண்டுகொள்கிறார். பாருங்கள், 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் கடைசி பகுதியில் பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர் சொல்ற பாருங்க, வேசித்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷி
கர்த்தருடைய வார்த்தை அந்த தேசத்தை வந்து சந்தித்த பொழுது மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு திகில், கர்த்தரை குறித்த ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆனா இந்த மனுஷிக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் ஏற்படுது. அது என்ன? இந்த ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர், இவர் தான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி அவள் தன்னுடைய வாயில் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் மற்ற ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசியுங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எல்லாம் தன்னுடைய இருதய கதவை மாத்திரமல்ல, தேசத்தின் கதவை மாத்திரமல்ல, தன் இதய கதவையும் அடைத்துக் கொள்ளுகிறான். எந்த மாற்றத்துக்கும் மற்ற மனிதர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. எரிகோவின் குடிகள் அனைவரையும் கர்த்தருடைய வார்த்தை வந்து சந்திக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மனுஷிக்குள் தான் மாற்றம் ஏற்படுகிறது. மற்ற அத்தனை பேரும் முந்தி எப்படி இருந்தார்களோ அதே போல இருக்கிறார்கள். வாசலை அடைத்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி வாசலை அடைத்து விடுகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை சந்திக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு அந்த ஜனங்களுக்கு மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை விட்டு கொடுப்பதற்கு அந்த எரிகோ ஜனங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரே ஒரு மனுஷி என்ன செய்கிறாள் பாருங்கள். இவளுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்தார். அதற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், மற்ற அத்தனை பேருக்கும் என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அதே சுவிசேஷம் தான் இவளுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மற்ற அத்தனை பேரும் தங்களுடைய தேசத்தை அடைத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய வீட்டை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரும் உள்ளே வரக்கூடாதபடிக்கு அடைத்து விடுகிறார்கள். அப்படி என்றால் எங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள நாங்கள் விருப்பப்படல. இஸ்ரவேல் ஜனங்க எங்க தேசத்துக்குள்ள வரக்கூடாது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முதலில் நுழைகிறது என்னதுதான்? உடன்படிக்கை பெட்டிதான், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிதான். இஸ்ரவேல் ஜனங்க தேசத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாக முதலில் அந்த தேசத்திற்குள் யாருடைய கால் தான் படும்? தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தான் படும். தேவனுடைய பிரசனம் தான் அந்த தேசத்திற்குள் முதலில் கடந்து வரும். அப்படின்னா இந்த ஜனங்க மறைமுகமா என்ன சொல்றாங்க? எங்க தேசத்திற்குள்ள தேவனுடைய பிரசனம் நுழையக்கூடாது, எங்களுடைய தேசத்திற்குள்ள ஆசாரியருடைய கால்கள் படக்கூடாது, நாங்க அடைத்து போடுகிறோம். இன்றைக்கு ஒரு சில பேர் தேவனுடைய வார்த்தை அவர்களோடு கூட திருஷ்டாந்தமாய் வெளிப்படும் பொழுதும், கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும் பொழுதும் தங்களுடைய இதயத்தை அடைத்துக் கொள்வார்கள். தேவன் எதிர்பார்க்கிற மாற்றத்துக்கு நேராய் கடந்து வருவதற்கு அவர்களுக்கு மனது இருக்காது, விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த மனுஷிக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். முதல் மாற்றத்தை பாருங்கள். 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசியுங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து, ராகாப் என்கிற வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து, அந்த வேவுக்காரர்கள் 2 பேரும் ராகாப்புடைய வீட்டிற்கு வந்த உடனே ராகாப் எப்படி அவங்கள பார்த்திருப்பா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி பார்த்திருப்பா? அந்த வீட்டிற்குள்ள 2 மனிதர்கள், புதிய மனிதர்கள் அந்த வீட்டிற்குள்ள வராங்க. ராகாப் என்னன்னு பார்த்திருப்பா? புதிதாய் வந்திருக்கிற வாடிக்கையாளர்கள், அப்படித்தானே பார்த்திருப்பா. என்னங்க, சரிதானே? ஏன்னா அவளுடைய தொழில் என்னது? வேசித்தனம் செய்வதுதான் அவளுடைய தொழில். அப்படின்னா அந்த 2 வேவுக்காரர்களும் வீட்டிற்குள் வந்த உடனே அவங்க வேவுக்காரர்களும் தங்களை காட்டவில்லை. உள்ள வந்த உடனே ராகாப்புடைய பார்வை இஸ்ரவேல் புத்திரரை எப்படி பார்க்கிறாள்? என் புதிய வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். மற்றவங்க எப்படி பார்க்கிறாங்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை. ராகாப்புடைய பார்வை இஸ்ரவேல் ஜனங்களில் 2 பேரை பார்க்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆனா மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது பாருங்க. 3வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். மற்ற ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள் பாருங்க. அவங்க 2 பேரையும்
வேவுக்காரர்கள். ராகா பார்க்கிறாள் தன்னுடைய வாடிக்கையாளர்கள் என்று. மற்ற ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ராஜாவும் எரிகோவின் மற்ற ஜனங்களும் என்னன்னு பார்க்கிறாங்க? வேவுக்காரர்கள், தேசத்தை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. ஆனா உடனே ராகாபுக்கு அவர்கள் யார் என்பது தெரிந்தவுடன் அவள் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 4வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு காரியத்தை அவ செய்யறா பாருங்களேன். முதல்ல அவ பார்த்தப்ப இவங்க எனக்கு புதிதாக வந்திருக்கிற வாடிக்கையாளர்கள் நினைத்தவ, அவங்க யார் என்ற உண்மை தெரிந்த உடனே அவளுடைய பார்வை மாறுகிறது. எப்படி செய்கிறாள் பாருங்கள். அவர்களை காட்டி கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய வீட்டின் மேல் அறையில் அவர்களை ஒளித்து வைத்துவிட்டு அவர்களிடத்தில் வந்து தன்னுடைய காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாள். முதலில் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மனமாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை மற்றவர்கள் பார்த்த விதத்திற்கும் இவள் பார்த்த விதத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் தேவனுடைய சுவிசேஷம் அவர்களை வந்து தொடும் பொழுது அதற்கு தங்கள் இருதயத்தை திறந்து தருவதற்கு பதிலாக இன்னும் தங்களை கடினப்படுத்தி கொண்டு தங்கள் தேசத்தையும் தங்கள் மனதையும் அடைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் விரும்பாமல் முந்தின வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இதுதான் எரிகோ ஜனங்களின் நிலைமை. ஆனால் இந்த மனுஷியுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இவர்கள் யார் என்பது தெரிந்தும் அவளுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அவர்களை கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் ஒளித்து வைத்து விட்டு அவள் தன்னுடைய பார்வையை மாற்ற ஆரம்பிக்கிறாள். இவ்வளவு நேரம் தன்னுடைய வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தவ இப்ப அவளுடைய பார்வை அப்படியே மாறுது. இவங்க வாடிக்கையாளர் அல்ல, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் அனுப்பின தூதுவர்கள் என்பதை அவள் தன்னுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். என்ன நடக்கிறதுன்னு பாருங்களேன். அந்த 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசியுங்கள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அவர்களை மறைத்து வைக்க ஆரம்பிக்கிறாள். ஒருவேளை அந்த இடத்தில் அவள் காட்டி கொடுத்திருப்பாள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருவரும் அந்த இடத்தில் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் எரிகோவின் ஜனங்கள் அவர்களை வேவுக்காரர்களாய் பார்க்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை வந்து சந்திக்கும் பொழுது ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. என் வாழ்க்கையில மாற்றத்தை நான் விரும்பவில்லை, நான் அப்படியே தான் இருப்பேன் கடைசி வரையிலும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷி தன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த வேவுக்காரர்களை பார்த்தவுடன் வேவுக்காரர்களாய் அவர்களை பார்க்காமல், தன்னுடைய வாடிக்கையாளர்களாய் பார்க்காமல், என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் அனுப்பின தூதுவர்கள் என்று அவள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ஒட்டுமொத்த எரிகோவும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவள் ஒருவள் மாத்திரம்தான் தன் வீட்டை திறந்து தருகிறாள். கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு இவள் மாத்திரம்தான் தன்னுடைய இருதய கதவை திறந்து தருகிறாள். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி ஓட்டத்தை துவங்கினோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி ஓட்டத்தை முடிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். பாருங்கள், இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து சந்திக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அடைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், எரிகோ ஜனங்களைப் போல உங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படாது. ஆனால் இந்த மனுஷி பாருங்கள், தன்னுடைய இதயத்தை திறந்து தருகிறாள், தன்னுடைய வீட்டை திறந்து தருகிறாள். ஒரே வார்த்தை தான், ஒரே விதமான அற்புதம் தான் தேசத்தை வந்து சந்திக்கிறது. ஆனால் ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகள் இந்த ராகாபுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் நடைபெற ஆரம்பிக்கிறது. அவள் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாள். அவள் வேசித்தனம் பண்ணுகிறவள் என்று சொல்லி வேதத்தில் ஒவ்வொரு இடத்திலும் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த மனுஷி மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடக்க ஆரம்பிக்கிறாள். பாருங்கள், 2வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த அறிக்கையை எல்லாரும் செய்திட மாட்டாங்க. பாருங்க, தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற எல்லாரும் இந்த காரியத்தை செய்யறது இல்லை. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போயிடுவாங்க. ஆனா இந்த மனுஷி இவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டால் உடனே மனம் திரும்ப ஆரம்பிக்கிறாள்.
உங்கள் கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லி அவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறாள். நீங்க எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்க? இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 2 பேரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த 2 பேரும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு எரிகோவுக்குள் வருகிற 2 தூதுவர்கள். தேவனுடைய வார்த்தையை, தேவன் செய்ய போகிற அற்புதத்தை சுமந்து கொண்டு தேசத்திற்குள் புறப்பட்டு வருகிறவர்கள். அந்த 2 பேரையும் மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? வேவுகாரர்கள் என்று. ஆனால் இவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக கர்த்தர் அனுமதித்த தூதுவர்கள் என்று நினைக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும் பொழுது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது பிரசங்கத்தை கேட்கும் பொழுதோ, கர்த்தர் குறிப்பிட்டு ஒரு சில காரியத்தை உங்களிடத்தில் சுட்டி காட்டி, இந்த இடத்தில் உன்னுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய செவிகளை நீ அடைத்திருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை வேவுகாரர்கள் என்று சொல்லி பார்க்கிறீர்களா? இந்த மாற்றத்திற்கு நான் ஒத்துவர, நான் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை அடைத்துக் கொள்கிறீர்களா? அல்லது உங்கள் பார்வையை மாற்றி ஆண்டவர் பார்க்கிற விதமாய், ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்த மாற்றத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்த ஆரம்பிக்கிறீர்களா? இந்த மனுஷியுடைய வாழ்க்கையில் பாருங்கள், முழுவதும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவளை சந்தித்த பொழுது உடனே தன்னுடைய பார்வையை மாற்ற ஆரம்பிக்கிறாள், தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறாள். உடனடியாய் அவளுக்குள் மனம் திரும்புதல் நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை சந்திக்கும் பொழுது எத்தனை பேர் தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள்? எத்தனை பேர் தங்களுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறார்கள்? எத்தனை பேர் மனம் திரும்புவதற்கு தங்களை விட்டுக் கொடுப்பது இல்லை? மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படும் பொழுதும், அநேக காரியங்களை குறிப்பிட்டு அநேகரோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் இன்றைக்கும் தங்களுடைய இதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மீண்டும் தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை எரிகோவின் குடிகளைப் போல நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த காலை வேளையிலே மனம் திரும்ப வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை வேசித்தனத்தில் துவங்கின ஒரு வாழ்க்கை, முழுவதும் பாவத்தில் மூழ்கி கிடந்த ஒரு மனுஷி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட பொழுது, கர்த்தர் செய்த அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுது, உடனே அவள் தன்னுடைய காரியங்களை மாற்ற ஆரம்பிக்கிறாள். அநேகருக்குள் நாம் இதை பார்க்க முடியாது. பாருங்கள், ஒரு சில பேர் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில காரியத்தை தவறாகவே பார்த்திருப்பாங்க. சத்தியம் அவர்களை வந்து சந்திக்கும் பொழுது தங்களுடைய பொய்யான காரியத்தை அவர்கள் மறுதளிக்க மாட்டார்கள். அதை கடைசி வரையிலும் பிடித்து கொண்டு அதில் சாதித்து நிற்பார்கள். சத்தியம் அவர்களோடு கூட போராடி கொண்டிருக்கும், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மனுஷியிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்து இடைப்பட்ட பொழுது அவள் ஒன்றன் பின் ஒன்றாய் தன்னை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாள். கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாள். பாருங்கள், இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் பாருங்கள், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் என்றால், இவளை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற எல்லா இடத்திலும் இவளுடைய பாவத்தை சேர்த்துத்தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பாவத்தில் நிறைந்த ஒரு மனுஷி! இவளுடைய ஜென்ம சுபாவமே, அவளுடைய இரத்தத்தில் கலந்திருக்கிற ஒரு காரியமே என்னதான்? வேசித்தனம். லேவியராகமம் 18வது அதிகாரம் 24வது வசனம். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கானான் தேசத்து குடிகள் எல்லாரையும் நான் துரத்த போகிறேன். கானான் தேசத்தில் குடியிருக்கிற எல்லா ஜனங்களையும் துரத்தி நான் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அந்த இடத்தில் குடியமர்த்த போகிறேன். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாவித பாவத்தையும் செய்கிறவர்கள், எல்லாவித அக்கிரமத்தையும் செய்கிறவர்கள். கானானின் குடிகள் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்கள். அப்படிப்பட்ட இடத்தை சேர்ந்தவள் தான் இந்த ராகாப். அவளுடைய ஜென்ம சுபாவத்தை நாம் பார்ப்போம் என்றால், முற்றிலும் பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷி. அவளுடைய இரத்தத்தில் அப்படியே கலந்திருக்கிற ஒரு காரியம் என்ன? வேசித்தனம் செய்தல். தன் கண்கள் எதை பார்க்கிறதோ அதை இச்சிக்க ஆரம்பிப்பாள். அவளுடைய இரத்தத்தில் அது ஊறி கிடக்கிற ஒரு காரியம், ஜென்ம சுபாவம்.
ஆனால் இந்த ஜென்ம சுபாவத்தில் தான் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பாருங்கள். அவளை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த வேசித்தனத்தை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 27வது வசனம். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். பாருங்க, அந்த வேசித்தனம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. அப்பனா இவ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா? அவளிடத்தில் ஒரு மனுஷன் வந்துவிட்டால் அவன் நேரடியாக எங்க தான் போவான்? பாதாளத்துக்கு தான் போவான். இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க, 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிங்க. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். பாதாளத்தை பற்றி போகும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷி தான் இந்த ராகாப். ஆனா பாதாளத்தில் குடியிருந்து கொண்டிருக்கிறார். அப்பனா அவளுடைய பாவம் எவ்வளவு கொடிதான ஒரு பாவம் பாருங்களேன். அவளிடத்துல ஒரு மனுஷன் வந்துட்டானா அவன் நேரடியாக எங்க தான் போவான்? பாதாளத்துக்கு தான் போவான். அப்பனா இவளுடைய வீடு எதற்கு போற வாசல்? பாதாளத்துக்கு போற வாசல். அப்ப கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை, கீழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஆனா முதல் தடவை அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் முதல் தடவை வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்றா. இத்தனை நாள் எல்லாரையும் இறங்க பண்ணின ஒரு மனுஷி, இத்தனை நாள் எல்லாரையும் விலப்பண்ணின ஒரு மனுஷி, பாதாளத்தில் விலப்பண்ணின ஒரு மனுஷி. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவள் அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். வேசித்தனம் செய்கிறவள் அப்படிப்பட்டவளாம். அநேகரை காயப்படுத்துகிறவர்கள், அநேகரை விலப்பண்ணுகிறவள், பலவான்களையும் பாதாளத்தில் தள்ளுகிறவள் தான் வேசித்தனம் செய்கிறவள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் முதலில் ஒரு காரியத்தை செய்கிறாள், ஏறி போகிறாள். முதல்ல மேலே ஏறி போறாளாம். அவளுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. இதுவரையிலும் மற்றவர்களை இறங்க பண்ணினவள், கீழே விழப் பண்ணினவள். ஆனால் முதல் தடவை அவள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது. 8வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய். இது எதை காட்டுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற தேவனுடைய சொந்த சம்பத்து, தேவன் நேசிக்கிற உத்தம கூட்டம், தேவனை ஆராதிக்கிற ஒரு உத்தம கூட்டம், அவர்கள் இருக்கிற அந்த உன்னத ஸ்தானத்திற்கு என் பாதாளத்தை விட்டு நான் ஏறி வருகிறேன், என் ஜென்ம சுபாவங்களை விட்டு நான் ஏறி வருகிறேன், என் இரத்தத்தோடு கலந்திருக்கிற மாமிசிக கிரியைகளை விட்டு நான் ஏறி வருகிறேன். இவளை சந்தித்தது கர்த்தருடைய அற்புதம் மாத்திரம்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதம் இந்த மனுஷியுடைய காதுகளில் வந்து சேர்ந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். நான் விலப்பண்ணினேன், இத்தனை நாள் அநேகரை அவளுடைய ஆசனத்தில் இருந்து விலப்பண்ணினேன், பாதாளத்தில் இறங்க பண்ணினேன். ஆனால் முதல் தடவையாய் நான் ஏறி போகிறேன், என் ஜென்ம சுபாவங்களை விட்டுவிட்டு, என் மாமிசிக கிரியைகளை விட்டுவிட்டு, என்னுடைய பாவங்களை விட்டுவிட்டு, இத்தனை நான் மூழ்கி கிடந்த பாவத்தில் இருந்து எழும்பி மேலே எழும்பி போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசேஷித்த கூட்டம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி என்று சொல்லுகிறார்? என் சுதந்திரமாகிய இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார், என் சொந்த சம்பத்தாகிய இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம், அப்படியே சொந்த சம்பத்துகளாய் இருக்கிறோம். பாருங்க, நீங்களும் நானும் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். இப்ப அந்த ராகாப் தன்னுடைய மண்ணின் சாயலை விட்டுவிட்டு, பாவ சாயலை விட்டுவிட்டு அப்படியே ஏறி வரா மேலே, அப்படியே மேலே ஏறி வரா. என் பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் ஏறி வரேன். தேவன் ஒரு மனுஷனை தொடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷியை தொடும் பொழுது, நிச்சயமா இந்த மாற்றம் அந்த மனிதனுக்குள் வந்துதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டுவிட்டால் நிச்சயமா இந்த மாற்றம் உங்களுக்குள் வந்துவிடும். பாருங்கள், இந்த மனுஷியின் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை குறுக்கிட்டு செல்லுகிறது. கர்த்தருடைய மகிமையான காரியங்கள் அவளை அப்படியே கடந்து செல்லுகிறது. மற்ற ஜனங்களுக்குள் ஏற்படாத மனமாற்றம், மற்ற ஜனங்களுக்குள் ஏற்படாத மறுரூபம் இந்த மனுஷிக்குள் மாத்திரம் ஏற்படுகிறது.
தன் பாதாள படுக்கையிலிருந்து அவள் அப்படியே மேலே எழும்பி வர ஆரம்பிக்கிறாள். மேலே எழும்பி வந்தது மாத்திரமல்ல, என்ன நடக்கிறது பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அந்த ராகாபையும் அவளுடைய குடும்பத்தையும் தாய் தகப்பன்மார்களையும் சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலுடைய பாளையத்திலிருந்து அவர்களை புறம்பான ஒரு இடத்தில் தங்க வைக்கிறார்கள். எதற்காக? அவள் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளட்டும், பரிசுத்தம் அடையட்டும். தன்னுடைய வேசித்தனத்தோடு கூட பரிசுத்த பாளையத்திற்குள் அவள் நுழையக்கூடாது. தேவனுடைய உடன்படிக்கை பெற்று இருக்கிற, தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற இடத்தில் அவள் தன்னுடைய ஜென்ம சுபாவத்தோடு கூட வந்து சேர்ந்து விடக்கூடாது. அவள் சற்று புறம்பா இருக்கட்டும் என்று சொல்லி அவளை புறம்பே இருக்க செய்கிறார்கள். ஆனால் நாளடைவில் என்ன நடக்கிறது பாருங்கள். உடனே என்ன பாருங்க, ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் அவளுக்குள் ஏற்படுது பாருங்க. அதே அதிகாரத்தில் வாசியுங்கள் 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவ? கானான் தேசத்திலிருந்து வேசித்தனத்தில் மூழ்கி கிடந்த ஒரு மனுஷி கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு அப்படியே வந்து இஸ்ரவேலின் பாளையத்திற்கு புறம்பா இருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய பிரமாணத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மனமாற்றம் அடைந்து மறுரூபம் அடைந்து இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் குடியிருக்க ஆரம்பித்து விடுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு மாற்றம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது இந்த மாற்றம் தான் ஏற்படும். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் அடைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எரிகோவின் குடிகள் தங்களுடைய தேசத்தை அடைத்துக் கொண்டிருந்தது போல உங்களுடைய செவிகளை நீங்கள் அடைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு காட்டி, நீ இதில் மாறித்தான் ஆக வேண்டும், இதை விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும், இந்த காரியங்களில் உனக்குள் அற்புதம் நடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படும் பொழுது இன்றைக்கும் உன்னுடைய செவியை நீ அடைத்துக் கொண்டிருக்கிறாயா? தேவ ஜனமே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு மாற்றம், எவ்வளவு மகிமையான ஒரு மாற்றம் பாருங்கள். ஏறி செல்லுகிறார். நான் ஏறி வருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை அடைந்து கொள்ளும்படி, மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி தன் பழைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே மேலே எழும்பி வருகிறாள். அது மாத்திரமல்ல பாருங்கள், இவளுக்குள் ஏற்பட்ட காரியம் இடம் மாற்றம் மாத்திரமல்ல, மனமாற்றமும் நடைபெற்றது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேகருக்குள் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இடம் மாறி இருப்பார்கள், ஆனால் என்ன மாறி இருக்காது? மனம் மாறி இருக்காது. இடம் தான் மாறி இருக்கும். முந்தி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க, பாரம்பரிய திருச்சபைக்கு போயிருப்பாங்க, அல்லது புறஜாதிகளாக இருந்து விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற இடத்திற்கு வந்திருப்பாங்க. இடம் மாறி இருக்கும், ஆனால் எது மாறி இருக்காது? மனம் மாறி இருக்காது. அதனால தான் பிரச்சனை பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவர்களை அநேகர் குறை சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவையே குறை சொல்லுகிறாங்க பாருங்க. தேவ ஜனமே, இந்த மனுஷிக்குள்ள பாருங்க, இடமாற்றம் மாத்திரம் அல்ல, மனமாற்றம் மாத்திரம் அல்ல, மறுரூபம் என்ற ஒரு காரியம் நடைபெற்றது பாருங்கள். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். அவருடைய பேச்சு மாறுகிறது, அவருடைய நடக்கை மாறுகிறது, அவருடைய ஜென்ம சுபாவங்கள் மாறுகிறது. பரிசுத்த ஜனங்களுடைய சாயலை தரித்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். ஒன்றன் பின் ஒன்றாய் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்கள். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும்
என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். பாருங்க, அந்த மனுஷி சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் மாத்திரம் தப்புவிக்கப்படக்கூடாது, என்னுடைய குடும்பம், என் தாய் தகப்பன், என் சகோதர சகோதரிகள், எனக்கு உண்டான அத்தனை பேரும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உடனடியாய் ஒரு சுவிசேஷியாய் மாறுகிறாள். பாருங்க, இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு படித்தவர்கள், பண்டிதர்கள், ஜெப வீரர்கள், இவங்க தான் வேணும்னு கர்த்தர் சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன நம்ம எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு பல பேர் என்ன நினைக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறவங்க தான் ஊழியம் செய்ய முடியும், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, இல்லை பைபிள் காலேஜ் போனவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். ஒருவேளை அது இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுங்களா? தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷி, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், அவன் போதும். அவன் தான் கர்த்தருக்கு பாத்திரமான ஒரு மனுஷன். இந்த மனுஷன் அதை தான் செய்கிறாள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறாள். எப்படி கீழ்ப்படுகிறாள் பாருங்கள். அவளுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு உத்தமமா இருக்கிறது பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அந்த வேவுக்காரர்கள் புறப்பட்டு போகும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ எங்களுடைய காரியங்களை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. இன்னொரு காரியத்தை நீ செய்ய வேண்டும், உன்னுடைய ஜன்னலில் சிகப்பு கயிறை கட்டி வை என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போகிறார்கள். அதே போல அந்த மனுஷி தன்னுடைய ஜன்னலில் அந்த சிகப்பு கயிறை கட்டி வைக்கிறார். ஒரு காரியத்தை அப்படியே ஒத்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அந்த வாசற்படியில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்குள் ரட்சிப்பு. எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் கடந்து வந்தாங்க. இந்த மனுஷிக்கு எரிகோவிலிருந்து பரிசுத்த பாளையத்திற்கு கடந்து வந்ததின் ரகசியத்தை பாருங்க. அந்த சிகப்பு கயிறை கட்டி வைக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு பஸ்கா நடந்தது போல இவள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பஸ்காவை அனுமதிக்கிறார் பாருங்க. அதை அப்படியே அவள் செய்கிறாள். அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறாள். அவள் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதர சகோதரிடத்திலும் போய் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவளுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம்? ஒரு கேவலமான ஒரு ஜீவியம். நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை என் குடும்பத்தாருக்கு சொன்னா என் ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்களா? என் தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்வாங்களா? அதெல்லாம் பத்தி யோசிக்கல, போய் சொல்றா. அப்ப என்ன அர்த்தம்? அவன் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்க, அவளுடைய சகோதர சகோதரிகள், தகப்பன், தாய் அதை கேட்டு கீழ்ப்படிந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ராகாப்புக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்க பார்க்கிறாங்க. பிரசங்கத்தை மாத்திரம் ராகாப் செய்யல, பிரசங்கத்தோடு கூட அவளுடைய வாழ்க்கையை மாறி இருக்கிறது என்பதை அவளை சேர்ந்தவர்கள் கண்டவுடன் உடனடியாய் அவளோடு கூட புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவளுக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வெறும் மாற்றம் அல்ல, வெறும் மனமாற்றம் மாத்திரம் அல்ல, மறுரூபத்திற்கு நேராய் கடந்து வருகிற ஒரு உன்னத மாற்றம் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து சந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுகாரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் நுழையாதபடிக்கு அடைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காமல் உங்களை அடைத்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாளில் நீங்கள் திறந்து தருவீர்கள் என்றால், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை அது கொண்டு வரும் பாருங்கள். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய 2 ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த 2 ஆசீர்வாதங்களை பார்த்துவிட்டு நாம் முடிக்க இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்கள். அவள் தன்னுடைய குடும்பத்தார், அவள் தன்னை மாத்திரம் தப்புவிக்கவில்லை, தன் மொத்த குடும்பத்தையும் தப்புவித்தாள். தன் மொத்த குடும்பத்திற்கும் சாட்சியாய் நின்று அத்தனை பேரையும் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தினாள், கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தினாள். அது மாத்திரமல்ல, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, எந்த மனுஷியும் பெற்றுக்கொள்ளாத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த மனுஷி பெற்றுக்கொண்டாள். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில்
முதல் வசனத்தை வாசித்து விட்டு 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். கவனிச்சிங்களா? சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? யாரிடத்துல? ராகாப். இப்ப என்ன பேர் போயிடுச்சு அந்த இடத்தை விட்டு? அந்த வேசின்ற பேர் போயிடுச்சு. மீண்டும் முதல் வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துடைய சந்ததியின் பட்டியலில் யாருடைய பேர் வந்து இடம் பிடிக்குது? யாருடைய பேரு? ராகாப். என்ன பாக்கியசாலி பார்த்தீங்களா? எப்படி தொடங்கினா? வேசித்தனத்தில் துவங்கினா. ஆனா முடிக்கும் பொழுது எப்படி முடித்தால்? இரட்சகரின் சந்ததியில் ஒரு மனுஷி. என்ன ஆச்சரியமான ஒரு முடிவு, எவ்வளவு மகிமையான ஒரு முடிவு. அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம்தான். இந்த 2 ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். ஒன்று, தன்னுடைய குடும்பத்தாரை கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்தினார். மற்றொன்று, கிறிஸ்துடைய சந்ததியின் பட்டியலில் அவள் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய ஜென்ம சுபாவத்தை கர்த்தர் அந்த இடத்துல அப்படியே எடுத்து போட்டுட்டார். சல்மோன் ராகாப் என்கிற வேசி இடத்தில் இவளை பெற்றாள் என்று எழுதப்படல. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமே. 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி எழுதப்பட்டிருக்கலாம். சல்மோன் ராகாப் என்கிற வேசியின் இடத்தில் யாரை பெற்றாள் என்று எழுதியிருக்கலாம், போவாசை பெற்றான் என்று எழுதியிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி எழுதல. எப்படி எழுதுறாரு பாருங்க. மீண்டும் வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாபிடத்தில் பெற்றான். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த அம்மாவுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே போயிடுச்சு. கிறிஸ்துவின் சுபாவம் பிரதிபலிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் அப்படியே தெரிந்து கொள்ளுகிறார். இந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். நீ என்னுடைய பட்டியலில் வா. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். இதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரியம் தாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே காரியத்தை நாம் செய்வோம் என்றால் மகிமையாய் நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிப்போம். என்ன காரியம் பாருங்கள். எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பாருங்க, ஒரே ஒரு காரியம்தான். கீழ்ப்படிதல், இன்னொன்று விசுவாசம். 2 காரியம் இணைந்து வருகிறது. 2 பிரிக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு காரியம் சொன்னேன். விசுவாசிக்கிற மனிதன் கீழ்ப்படிவான், கீழ்ப்படுகிற மனிதன் விசுவாசிப்பான். விசுவாசிக்க முடியாதவன் கீழ்ப்படிய மாட்டான், கீழ்ப்படியாதவன் விசுவாசிக்க மாட்டான். பல சமயத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. தலை 2 ஒட்டி, உடம்பு அப்படியே ஒட்டி பிறந்த குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? அது பிரிச்ச என்ன ஆயிடும்? செத்து போயிடும். அது மாதிரி தான் இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும். ஒட்டி பிறந்த இரட்டை மாதிரி அதை பிரிக்கவே முடியாது. விசுவாசிக்கிற மனிதன் கீழ்ப்படிவான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதன் விசுவாசிப்பான். ராகாபுக்குள் இந்த மாற்றம் ஏற்பட்டதின் ரகசியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷியை வந்து சந்தித்த பொழுது கீழ்ப்படுகிறாள். தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளவில்லை. நான் தொடர்ந்து என்னுடைய பாவத்தில் தான் நிலைத்திருப்பேன், என் ஜென்ம சுபாவத்தில், என் மாமிச கிரியைகளில் தான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவள் அந்த இடத்தில் வைராக்கியம் காட்டவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சந்தித்த பொழுது தலை வணங்கி, தன்னை தாழ்த்தி, தன்னை கீழ்ப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுநடுங்கி அதை ஏற்றுக்கொள்ளுகிறாள். கர்த்தருடைய மகிமையான காரியத்திற்கு நேராய் தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறாள். அந்த மகிமையான ஸ்தானத்திற்கு நேராய் எழும்பி செல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாள். அதற்குள் அவளுக்குள் இந்த கிரியைகள் நடந்ததின் காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவள் நேசித்ததும் விசுவாசித்ததும் கீழ்ப்படிந்ததும் தான். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் என்றால், மண்ணின் சாயலிலிருந்து மகிமையான சாயலுக்கு நேராய் நீங்களும் நான் கடந்து போக முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து குறுக்கிடும் பொழுது நீங்கள் அடைத்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். கீழ்ப்படிதலுக்கு நேராய் கடந்து வர வேண்டியது அவசியம். அதை செய்யும் பொழுது மகிமையான மாற்றம் நமக்குள் ஏற்பட ஆரம்பிக்கும். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சந்நிதியிலே நம்மை அர்ப்பணிப்போம்.